இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ள மாநிலங்களில் முதன்மையாக விளங்குவது தமிழ்நாடு. இந்த வளர்ச்சிக்கும் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணமானவர் கலைஞர் கருணாநிதி. 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமானதில் இருந்து பேரறிஞர் அண்ணாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்து 1969ஆம் ஆண்டு கட்சியின் தலைவராகி பின்னர் தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி செய்தவர் கலைஞர். பொது வாழ்க்கையில் 80 ஆண்டுகள், பத்திரிகையாளராக 70 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் எம்எல்ஏ, 50 ஆண்டுகள் திமுகவின் தலைவர், இதனிடையே எழுத்தாளர், திரைக்கதை வசனகர்த்தா, பாடலாசிரியர் என்று பன்முகத்தன்மை உடைய கருணாநிதி நவீன தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். தனது 14வது வயதிலேயே ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தன் மொழி பற்றை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டிய போராளி, தான் சாகும் வரையிலும் இனம் மொழி மீது தீரா பற்று கொண்டிருந்த கலைஞர் மீளா துயில் கொண்ட இடம் மெரினாவில், அதிலும் பேரறிஞர் அண்ணாவின் அருகே 2.21 ஏக்கர் பரப்பில் 39 கோடி ரூபாயில் புதிய வகையில் அமைக்கப்பட்ட கருணாநிதியின் நினைவிடமானது கலைஞரின் விசுவாசிகள், திமுக தொண்டர்களையும் தாண்டி பொதுமக்களையும் கவர்ந்துள்ளது. இன்றைய 2K கிட்ஸ் உட்பட இனி வரும் தலைமுறையினர் அனைவரும் கருணாநிதியின் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை பங்களிப்பை அறிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அவரின் நினைவிடத்தின் முகப்பில் அவருடனேயே பெருங்காலத்தை செலவிட்ட உதயசூரியனின் வடிவில் 3 வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ள கருணாநிதி சதுக்கம், சதுக்கத்தின் பின்புறம் மின் விளக்குகளால் ஒளிரும் கருணாநிதியின் முகம், சதுக்கத்தின் கீழாக நிலவரை பகுதியில் கலைஞர் உலகம் என்ற பெயரில் அமைந்துள்ள அருங்காட்சியகம், அதில் அமைந்துள்ள கலைஞரின் எழிலோவியங்கள், உரிமை போராளி கலைஞர், அரசியல் கலை அறிஞர் கலைஞர் போன்ற அரங்குகள், கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதி அமர்ந்த நிலையில் இருப்பது போன்ற காட்சியுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் வசதி, சரித்திர நாயகனின் சாதனை பயணம் என்ற தலைப்பிலான விர்ச்சுவல் ரயில் பயண அரங்கு, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ற பெயரிலான கருணாநிதி ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படம் என அவரின் 96 ஆண்டுகால வாழ்க்கையை பார்ப்போரின் கண்முன் நிறுத்தும் வகையில் நினைவிடம் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுழைவு வாயிலின் உள்ளே சென்றால் எதிரில் அமர்ந்து படிப்பது போன்ற அண்ணா சிலை, வலது புறத்தில் இளங்கோவடிகள் சிலை, இடதுபுறத்தில் கம்பரின் சிலை, கலைஞர் உலகம் பகுதியின் இடதுபுறத்தில் திருவள்ளுவர் சிலை போன்றவை அமைந்துள்ளது. இது தவிர கலைஞர் சதுக்கத்தின் முன்பு சோனியா காந்தி கலைஞருக்கு எழுதிய கடிதம், கலைஞர் உலகம் பகுதியில் தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்த அரசாணை போன்றவை இடம்பெற்றுள்ளது. அடுத்து கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் அமர்ந்திருக்கும் தோற்றம் அருகில் நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தையும் சேர்த்து புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தையும் இன்று மாலை 7 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் அனைவரும் கண்டு ரசிக்கும் வகையில் வரலாற்று சின்னமாக நினைவிடம் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் நந்தினி.